என்னோட வேலைக்கு நீ வெயிட்டு வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. மிரட்டுறவளால் அங்கே வச்சுக்காதீங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம்லாம் அப்படின்னு மதியம் சொல்கிறாங்க. ரொம்ப இழுக்கிறது உனக்கு வேலையாக போச்சு, நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு மதியோட அம்மா சொல்கிறாங்க. நம்மளோட குடும்பத்தை நாசமானு நினச்சிட்டேன் அப்படின்னு தானே நினைக்கிறேன் நீ அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்பா அவரால் எதுவும் செய்ய முடியாது, இப்போ அவர் சஸ்பென்ஸில் இருக்காரு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இருந்தாலும் மதிக்கு பயமாக இருக்குது. எஸ்பிக்கு கால் பண்ணி எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்பியும் ஓகேன்னு சொல்கிறாரு. சுரேஷை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், சுரேஷுக்கு கல்யாணத்துக்கு செலவாகிற எல்லா செலவையும் நீ தான் பார்த்துக்கணும் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் காது குத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாளா, இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாளா, இவன் முதல்ல வாயை மூட சொல்லு அப்படின்னு மலரோட மாமா சொல்கிறாங்க. பாவம் பையனும் பேசுகிறாங்க, நீ எதுக்கு நடுவில் பேசுகிற அப்படின்னு மலரோட மாமியார் சொல்கிறாங்க. நீ எதுவும் பேசாத, அமைதியாரு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. மலரும் கோவமாக போயிடுறாங்க. அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க, போய் பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமா தான், முதல்ல அவரோட சகவசத்தை நிப்பாட்டு அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. கடுப்பில் இருக்கேன், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் வந்து எதுக்காக மாப்பிள்ள நீ மதிக்கிட்ட போய் பேசினேன், நான் கொஞ்ச நாள் பொறுமையாக இருன்னு சொன்னால, என் பேச்சு நீ கேட்கவே மாட்டியா, அப்படியே இருந்தால் தான் உனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாங்க.